ஆனா அப்பாவோட காட்சிகள் எல்லாமே உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. போன்ல பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்கு. கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பா நான் சொல்றேன். கேப்டன்ற ஒரு சக்தி, ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள், கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க, இதுல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போடும், பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும், அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனா அண்ணன் தைரியம் இருக்கு. ஆனால் அண்ணன் என்ன பண்றாரு பார்ப்போம். நம்ம இப்ப விஜய் அரசியல் போடுறாங்க வந்து அரசியல் அடுத்த தேர்தலில் உங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா நீங்க பேச்சுவார்த்தை. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார், எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த கேள்வி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வைக்கும்போது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 20 வருஷம் பழமையான கட்சி. இன்னைக்கு விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்து அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன கொள்கைகள், மக்களுக்கு என்ன செய்கிறாரு, மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க, அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல, ப்ராப்பராக 100% கொடியை விட்டுருக்காரு, சொல்லியிருக்காரு. எல்லாமே ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசுவோம். அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கலன்னு, உடனே அதை ஹெட்டிங்காக போட்டுருவீங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, பல மாதம் முன்னாடி எங்கள் டேட் கொடுத்துட்டாச்சு. 4ஆம் தேதியிலேருந்து நான் எல்லா பக்கமும் திருவள்ளூரில் இருந்தேன், இன்றைக்கி மதுரையில் இருக்கேன், நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன். என்னோடய ஸ்கெட்யூல் ஒரு 3 மாதம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும். ஆனால் அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாருமே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த சவுண்டு, அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிச்சது. ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது. ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால இன்னும் போக முடியல. நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனோடனே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். வந்திருக்காங்க விஜய் அவருக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க, பிரச்சனை கொடுக்குறாங்க. தேமுதிக விஜயகாந்த் அவர்களும் வந்து பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இவர் இப்ப சந்திக்கிறாரு. இது எப்படி இருக்கு உங்க பார்வையில்? பல தடங்கள், சந்திப்பு, அவமானம் தாண்டி தான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு இன்னும் கொடி கட்டி பறக்குது. அது கேப்டன்ற ஒரு சக்தி, ஒரு ஆளுமை இருந்தது. எத்தனையோ பிரச்சனைகள் எங்களுக்கும் தான் இருந்தது. நான் சிறு வயதில் நான் இருக்கிறப்போ எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன். கல்யாண மண்டபம் இடிச்சாங்க, இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க, எங்கள் மதுராந்தகம் இடத்துல வந்து நாங்கள் உள்ளே வச்சிருந்த மதுராந்தகம் இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போடும், பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே தாங்கணும், அதுதான் அரசியல். இதெல்லாம் விஜய் எனக்கு தெரியாமலாம் வரும், அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆனால் அண்ணன் தைரியம் இருக்கு. ஆனால் அண்ணன் என்ன பண்றாரு பார்ப்போம். நம்ம வந்து மாநாட்டுக்கு பிறகு விஜய் கூட கூட்டணியா இல்லையா அப்படின்னு தெரிவிக்காங்க. மாநாட்டில் என்னென்ன முக்கியமான விஷயங்களை சொல்ல போறாருன்னு தெரியல. என்ன மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டணி உறுதிப்படுத்தப்படுமா? இல்லை, எங்களோட கூட்டணி வைக்க தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிற மாதிரியே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அவர் மக்களுக்கு நல்லது செய்யணும் தான் அவர் கட்சி ஆரம்பி. முதல்ல அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு முதல்ல பார்க்கட்டும். அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு டிரைவர்கள் வராரா, இல்லை தனித்து நிற்கிறாரா, திமுக போறாரா, அதிமுக போறாரா, சீமானா கிட்ட போறாரா, இல்லை எங்கே போறாரு அவருக்கும் தெரியாது. அதனால முதல்ல 1 by 1 அவர் பண்ணட்டும். இன்னைக்கு நான் வந்து எங்கள் கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். இதை வந்து இன்றையோ நேற்றோ பண்ணல.